கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பண ஆசை இருக்கும் என்றால் அந்த குடும்பத்தில் எல்லா தீமைகளும் வந்துவிடும். சிலருடைய வாழ்க்கையிலே இந்த பண ஆசை நிமித்தமாக அந்த இச்சையிலே விழுந்து கர்த்தர் மீது வைத்த விசுவாசத்தை விட்டு வழுவி வேதனைகளை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பண ஆசையை விட்டு ஓட வேண்டும், பண ஆசையை விட்டு விலக வேண்டும். ஏனென்றால் தேவன் நமக்கு சகலத்தையும் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் போதும் என்கிற மனதே தேவ பக்தி. இந்த உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததுமில்லை, இந்த உலகத்திலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதுமில்லை என்பது நிச்சயம். நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாட தேவைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வசனம் சொல்கிறது. அவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது, நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கும்போது நம்முடைய குடும்பத்திலே சகல செழிப்பும் செல்வங்களும் இருக்கும். ஆனால் பண ஆசையினாலே மற்றவர்களுடைய வளர்ச்சியை கெடுத்து, மற்றவர்களுடைய வேலையை அபகரித்து, மற்றவர்களுடைய பணத்தை அபகரித்து, மற்றவர்களுடைய சொத்துக்களை ஏமாற்றி குறுக்கு வழியிலே சம்பாதித்தால் அதனால் நம்முடைய குடும்பத்திலே வறுமையும் தரித்திரமும் சாபங்களும் இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய பரிபூர்ண நன்மை நம்முடைய குடும்பத்திலே தங்கியிருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த பண ஆசையினாலே, பண ஆசை என்கிற இச்சையிலே விழுந்து இயேசு கிறிஸ்துவை நம்பாமல் தன்னுடைய சொந்த சுய பலத்திலே அநேக தீமையான காரியங்களை செய்து கேடை வருவித்துக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இவைகளை விட்டு ஓட வேண்டும். வேத வசனம் சொல்கிறது, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்பிடும் நாடு என்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் பண ஆசையை விட்டு ஓட வேண்டும். நீதியான காரியங்களையும் நேர்மையான காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். தேவ பக்தியுள்ள ஜனங்களாய் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தையும் அன்பையும் தரித்து கொண்டு பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாம் நாட வேண்டும். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை பற்றி கொள்ள அழைக்கப்பட்ட நாம் உலக இச்சைகளிலே, உலக பண ஆசையிலே விழுந்து போகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? நமக்குள்ளே பண ஆசை இருக்கிறதா? மற்றவர்களுடைய காரியங்களை இச்சிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவ மீது வைத்த விசுவாசத்தை விட்டு வழுவி பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோமா? அல்லது பணத்தை கொடுக்கிற, ஆசீர்வாதங்களை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை நடத்துவார், என்னுடைய குடும்பத்தை நடத்துவார், என்னை பாதுகாப்பார் என்று இயேசுவையே நம்பி வாழ்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்பதற்காக சோதனையிலே சிக்கி கண்ணியிலே விழுந்து பலவிதமான இச்சைகளிலே விழுந்து கிடக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு ஓடுவோம். தேவ பக்தியை நாடுவோம், அன்பை நாடுவோம், பொறுமையை நாடுவோம், சாந்த குணத்தை அடையும்படி நாடுவோம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசையிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு கர்த்தர் மீது நம்பிக்கையோடு இருப்போம். சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்வோம். அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது ஐஸ்வர்யம் தங்கியிருக்கும். பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற நாம் உண்மையோடு வாழ்வோம், நியாயமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நாம் செய்கிற வேலைகளை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார். நம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து சகல நன்மைகளையும் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பண ஆசைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பணத்தை கொடுக்கிற, ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற கர்த்தரை சார்ந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவையே நம்பி வாழ்வோம். அவர் மீது வைத்த விசுவாசத்திலே குறைந்து போகாதபடிக்கு விசுவாசத்திலே வளருகிற பிள்ளைகளாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம். ஜோதிகளின் பிதாவே மெய் துதிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே மெய் துதிக்கிறோம். மிகுந்த இரக்கமுள்ளவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளை எங்களுக்கு கொடுத்து வந்தவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு, வீண் செலவுக்கு போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. உடைய பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த தீமையும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு உடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. என் தேவன் ஆசீர்வதிங்க. அந்நாளை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களிலே முற்றிலுமாக அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் உதவி செய்வீராக. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. நன்மைகளினால் பிள்ளைகளை நிரப்புவீராக. உடைய ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோரோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். என் தேவன் சுகப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வளங்களை அர்ப்பணிக்கிறோம். பண ஆசையை விட்டு விலகி நீதியையும் தேவ பக்தியையும் தேட, பொறுமையும் சாந்த குணத்தையும் அடைய நாட எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற கிருபைகளை கொடுப்பீராக. பரிசுத்த வழியிலே நடக்க, நீதியின் வழியிலே நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்ய அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற வழியிலே எங்களை நடத்துவீராக. நித்திய ஜீவனுக்கு வர எங்களை தகுதிப்படுத்துவீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.